இங்கே பார்த்தீங்கன்னா எம்பிட்டு கும்பல் வந்திருக்குன்னு நல்லது தானடி. ஏன்னா வயிறார சாப்பிட்டோம், என்ன நல்லது தானே. காலையில் கடை திறந்தோம், ஒருத்தி வெளியில் வரட்டையை வீட்டை விட்டு எல்லாம் தலைமறைவான கும்பல் மாதிரி வீட்டுக்குள்ளே கதவை தாப்பா போட்டுட்டு உட்காந்துட்டாளுங்க. வெளியே எதுவும் வந்தால் வாங்கலையா என்னன்னு கேட்டுருவோன்னே பயந்து உள்ளே கிடந்தாளுங்க. இப்போ ஃப்ரீயாக தரோன்னு சொன்னோன்னே போதும், ஒட்டுமொத்த தெருவே இங்கே தான்க்கா நிற்கி. சரி சரி ஓடுடி, நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பிரியாணியை கொடுத்து ஆளை பிடிப்போம். டேஸ்ட் ஒட்டி போச்சுன்னா நம்ம கடையை தேடி வருவாங்க. அது கரெக்டு தான். சரி சரி வரிசையாக வர சொல்லுங்க, கொடுப்போம். என்ன உமா சௌகரியமா? ஏக்கா நேற்று தானே பார்த்தீங்க, இன்னைக்கு என்ன சௌகரியமான்னு? வாங்க வாங்க பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கொடு ஏக்கா, அப்படியே அந்த சில்லி சிக்கனை மேலே தூவி விட்டு கொடுங்க. இந்தாங்கக்கா சாப்பிட்டுங்க. தேங்க்ஸு. வாங்க வாங்க அம்மா, இந்தாங்க அதை வாங்கிக்கோங்க. அம்மா அதுக்கு முன்னாடி இந்த தூக்குலையும் கொஞ்சம் பிரியாணி போட்டு கொடுக்குறியா? ஏம்மா நாங்கள் ஓசிட்டு ஃபுல்லாக அம்மா நாங்கள் ஆளுக்கு ஒரு பிளேட்டு தாம்மா சொல்லியிருந்தோம், நீங்கள் என்ன உண்டு பெரிய தூக்க தூக்கிட்டு வந்துருக்கீங்க. இருக்கட்டும்மா, நம்ம என்ன அப்படியே இருக்கோம், இந்த தூக்கில் மட்டும் போட்டு கொடு. நான் என் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து நானும் சாப்பிடுவேன். பத்தியா நாளைக்கு காலைல வரைக்கும் ஆகும், மதிய சொத்துக்கு சமைக்க வேணாம், அதான் பார்த்தேன். ஏக்கா ஓசியில் கிடைக்குதுன்னு எப்படி கிளம்பி வந்துருக்குங்க பாருங்கக்கா. அதானடி இப்போ எப்படி பதில் சொல்கிறது? நீங்கள் பேசாமல் இருங்க, நான் எல்லாத்தையும் சொல்கிற விதத்தில் சொல்லிக்கிறேன். சரி சரி நீயே பேசிக்க. பாட்டிமா உங்களுக்கு இந்த சட்டியில் வேணா கண்டிப்பாக தரேன், ஆனால் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு மிச்சம் இருந்தால் உங்களுக்கு இந்த சட்டியில் போட்டு தரேன், சரியா? ஓ அப்படி சொல்கிறியா? சரி சரி இந்த பிளேட்டில் இருக்கிறது எனக்கு இப்போ கொடு, நான் அப்புறமா மிச்சத்தை வந்து வாங்கிக்கிறேன். சரி வாங்க. இந்த தூக்கம் வேணா இங்கேயே வச்சுட்டு போட்டுமா? இல்லை பாட்டிமா, தூக்கம் குழந்தை போச்சுன்னா என்ன பண்ணுறது? நீங்கள் போயிட்டு கையோடு எடுத்துகிட்டு வாங்க. ஆமாம் நீ சொல்கிறது வாஸ்தவம் தான், நான் எடுத்துகிட்டு போயிட்டு கையோடு எடுத்துகிட்டு வரேன். உமா பரவாயில்லையே, நல்லா சாமர்த்தியாகவும் பேச ஆரம்பிச்சிட்டியே. ஆமாக்கா, நம்ம அக்கம் பக்கத்தை பார்த்து அனுசரித்து வச்சுக்கணும். நாலு பின்ன அவங்க தான் நம்ம கஸ்டமரு, கொஞ்சம் இங்கே காட்டி நம்ம கடை பக்கம் வராமல் போயிட்டாங்கன்னா பரவாயில்ல பரவாயில்ல. இந்த பொறுமை ஒன்றும் வியாபாரத்தில் எங்கேயோ கொண்டு போக போகுது. தேங்க்ஸுக்கா. அம்மா அக்கா தங்கச்சி உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே அப்படி எங்களையும் கொஞ்சம் பாருங்க. ஐந்தாங்கம்மா. தேங்க்ஸு. சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க, எல்லாருக்கும் எங்கள் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்து எல்லா இடத்துலையும் போய் சொல்லுங்க. 4 பேர் எங்கள் கடையை தேடி வரணும். கண்டிப்பாக சொல்கிறேம்மா. சொல்லுங்க சொல்லுங்க. ஐயோ அம்மா முடியலையே முடியலையே, இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் இந்த ஊசல் ஆடிட்டு இருக்கிறது போய் சேர்ந்துரும் போலையே. பசியில் வயிறு கவாங்க வாங்குது, அப்படியே ஒவ்வொரு பாட்டாக துவண்டு வந்துக்கிட்டே இருக்கே, காதெல்லாம் அடைச்சி போய் கிடக்கு. இன்னும் செத்த நேரம் போச்சுன்னா மூச்சு அடைச்சும் போயிடும். அப்புறம் நான் அவ்வளோதான், பொறுத்தது போதும் சரசு, இப்படியே இருந்த அவ்வளோதான், நீ போடுற செத்ததாக தான் இருக்கணும். இப்படி பசி பட்டினியில் செத்த நாளைக்கு வரலாறு ஒன்றா காரி துப்பி போடும். துப்பி பேசாமல் அப்படியே நடந்து போய் அக்கம் பக்கம் ஏதாவது கடை இருக்கான்னு பார்ப்போம். கொஞ்சம் பந்தா பண்ணாமல் இருந்திருக்கலாம், அவளுக்கு பிரியாணியை கொடுத்தப்பே வாங்கி கப்பக்கன்னு சாப்பிட்ருக்கலாம். தப்பு தான். சரி அக்கம் பக்கம் ஏதாவது கடை இருக்கான்னு பார்ப்போம். ஐயப்பா இதுக்கு மேலே என்னால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. வீட்டுக்குள்ளேருந்து வாசல் வரைக்கும் வந்தது பெரிய விஷயமாகி போச்சு. இதுக்கு மேலே நடந்தோம் நம்மகிட்ட தான். யாராவது போகிற வரவங்களை கூப்பிட்டு ஒரு பட்டினம் சாப்பாடு வாங்கிட்டு சொல்லுவோம். ஓ என்ன எருமை மாடி ஏன் போடுற சவுண்டு கேட்குது? இவளா? சும்மா சொல்லக்கூடாது, சாரச மருமகள் சும்மா அருமையாக சமைச்சிருந்தாருங்க. டேஸ்ட்டு வேறு லெவல். அடியே ஆறுது என்ன டீ போட்டு கூப்பிட்றது? அடியே சரசு என்ன இப்படி வாசலில் உட்காந்துருக்க? ஒரு சின்ன உதவி பண்ணுறியா அடி? என்ன கையில் காசு தரேன், அக்கம் மக்கள் ஏதாவது ஹோட்டல் இருந்தால் ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வரியா? ஏண்டி உன் மருமகளுக்கு அங்கே ஊருக்கே பிரியாணி தானம் தரம் பண்ணிட்டு இருக்காளுங்க, நீ எதுக்கு சாப்பாடு வாங்கிட்டு சொல்கிற? அவளுக்கு சமைச்சா அவங்களே சாப்பிட வேண்டியதா? அவங்க தான் என்கிட்ட சவால் விட்டுருக்காங்களே, அவங்கள்ட்ட நான் எப்படி வாங்கி சாப்பிடுவேன்னு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் ரூபா தரேன், இப்போ வாங்கிட்டு வா. நீ ரூபா கொடுத்தாலும் என்னால் ஹோட்டலில் வாங்க முடியாது. ஏன் என் மருமகள் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ? என்னால் இனிமேல் நகர முடியாதடி. ஆல்ரெடி பசியில் வந்து நூடுல்ஸ் ஆகி கிடக்கேன், இன்னொரு அடி எடுத்து வச்ச மயக்கம்தான். சேச்சே அந்த பிள்ளைங்க அப்பெல்லாம் சொல்லலை. நான் உன் மருமகள் பிரியாணி கடை போட்டிருக்காங்க, ஃப்ரீயாக பிரியாணி கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சானே ஹோட்டலில் இன்றைக்கி மதியானமே மூடிட்டானுங்க. ஒரு கடை கிடையாது நம்ம ஏரியாவில், சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா ஹோட்டலும் மூடிட்டானுங்க. அதான் போச்சு போச்சு எல்லாம் போச்சு. இப்படியே பட்டினியிலேருந்து சாவ வேண்டிதான். அவ்வளோப்படாத சரசு, நான் உயிர் தோழி 6 உயிர் தோழி, நான் இருக்கிறப்ப உனக்கு அப்படி நல்லா மாற்ற விட்டுருவானே. ஏம்டி நீ இனிமேல் சமைக்க போறியா? அதெல்லாம் வேணாம், இனி சமைச்சு எப்போ கொண்டு வந்து எப்போ சாப்பிட்றது? அதுக்குள்ளே நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். சேச்சே நான் என்ன ஒரு வாரத்துக்கு அடுப்பு பற்ற வைக்க மாட்டேன். உன் மருமகளுக்கு தான் 10 நாளைக்கு கடை போடுறாங்களாமே, அதை வச்சே நானும் ஒப்பே தீருவேன். உன்னை பார்க்க வரும்போது வந்து ஒரு ரூபாய்க்கு கேட்டேன்னா தர போகிறாங்க, சாப்பிட போகிறேன். அதை சொல்லலை, உன் மருமகள்கிட்ட உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன், நீ சாப்பிடு. அவள்கிட்ட சவால் விட்டு அவள் பிரியாணியவே சாப்பிட சொல்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பட்டினி கிடத்து சாவேன். சரி இப்போ என்ன
உன் மருமகளுக்கு உனக்கு தான் வாங்குறேன்னு தெரியக்கூடாது, அப்படி தானே? நீ கொஞ்சம் திருமணம் இப்படி உட்காரு. நான் அங்கேருந்து அங்கே ஒரு வயசில் நம்ம உட்காந்துருக்கு, அந்த அம்மாவுக்கு பிரியாணி வேணுமான்னு சொல்கிறேன். கொடுத்தானே வாங்கிட்டு வரேன். இந்த யோசனை சரிப்பட்டு வருமாடி? அதெல்லாம் வரும். நீ அப்படியே கொஞ்சம் திருமணம் போய் உட்காரு, நான் போய் கேட்டு வாங்கிட்டு வரேன். நானும் அவ்வளோ பிரியாணி வாசத்தில் சாப்பிட்டு வாங்கணும்னு தான் நினச்சேன். போ போய் வாங்கிட்டு வா. திரும்ப இது ஓகேவா? ஓகே. அதான் லெக் பீஸாக போட்டு வாங்கிட்டு வா. கேட்டு பார்க்க. பாட்டிமா போன வாரத்துல திரும்பி வருது. அதாக்க எனக்கு ஒன்றும் புரியல. மறுபடியும் தூக்கு சர்டிஃபிகேட் வருதோ? வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லி போடணும், எல்லாருக்கும் சாப்பிடவா, அப்புறம் தான் பார்சல்னு. என்ன சொல்லுங்க, என்ன விஷயம்? ஏம்மா ஒரு பிளேட்டு பிரியாணி கொடுமா. அம்மா நீங்கள் இப்போ தானே வாங்கி சாப்பிட்டீங்க. அது ஒன்றும் இல்லை, அங்கே ஒரு வயசானம்மா சாப்பாடு இல்லாமல் நடக்க முடியாமல் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு தான் கேட்க, கொஞ்சம் கொடுத்தனா வாங்கி கொண்டு போய் கொடுப்பேன். எங்க யாரு எதுவும் தெரியலையே, அவங்க நேர்ல இருந்து வாங்க வேண்டியதானே? ஐயோ துருவி கேட்கறத பார்த்தா கண்டுபிடிச்சிருவாடோ. உண்மையை சொன்னால் நம்மளை சரசு கொன்னே விடுவா. சமாளிச்சு எப்படியாவது வாங்கிட்டு போயிடணும் பிரியாணியை. பாட்டிமா உங்களை தான். அது ஒன்றும் இல்லை, அவளுக்கு பசி மயக்கத்தில் நடக்கவே முடியலையா, அதான் என்ன வாங்கிட்டு வர சொன்னா. கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் போய் கொடுப்பேன். ஓஹோ, கதை அப்படி போகுதா? ஓஹோ, நம்ம மாமியார் கிழவிதான் அது வந்து வாங்க ப்ரெஸ்டீஜ் போயிடும்னு தன்னோட ஃப்ரெண்ட் அனுப்பிச்சி வச்சிருக்க போல. சரி கொடுப்போம். அது வந்து எதுக்கு வந்து போய் என்னக்கிட்டு சாப்பிட தானே கேட்குறாங்க, ஒரு தட்டில் போட்டு கொடுங்க, சாப்பிட்டோம். உமாலே சொல்லிட்ட பத்தியா, கொடு சட்டுன்னு கொடு. சரி கொடுங்க. கொடுத்து நான் கொடுத்த சொல்லி நல்லா வயிறார சாப்பிட சொல்லுங்க. அக்கா அந்த லெக் பீஸ் ரெண்டே எடுத்து சேர்த்து போடுங்க. சரி இந்தாங்கம்மா, வாங்கிக்கோங்க. வலையே சரசு லக்கி தான், லெக் பீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா, வரேன். பார்த்து போங்கம்மா. பாவம் யாரோ ஒரு அம்மாவால் நடக்க முடியல போல, அதான் இப்படி ஆளை விட்டு அனுப்பியிருக்காங்க. ஏக்கா அது யாரோ ஒரு அம்மா இல்லை, அது நம்ம மாமியார் தான். என்னடி சொல்ற? நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லாது, அப்பெல்லாம் ஒன்றும் இருக்காது. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல, என் கூட வாங்க. வாங்கக்கா. இவளுக்கு கொடுக்குறாளுகளா இல்லையான்னு தெரியலையே. இந்த கடைசி வாய்ப்பு இதுதான். இதுலேயே அவளுக்கு கொடுத்து அனுப்பல, இன்னைக்கு கன்ஃபார்ம் நம்ம டெத்து தான். சரசு இங்கே பாரு பிரியாணி. ஆமாம் பிரியாணி. வாசமே நல்லா அட்டகாசமாக இருக்கே. வாசம் மட்டும் இல்லை சரசு, ருசியும் மருமகளுக்கு சூப்பராக தான் பண்ணியிருக்காளுங்க. நான் சாப்பிட்டு பார்த்து அசந்து போட்டேன்னா பார்த்துக்க, நீயும் சாப்பிட்டு பாரு. எனக்கு கூட இவளுங்க வெறும் சில்லி சிக்கனை மேலே தூவி விட்டு தான் கொடுத்தாளுங்க. உனக்கு பார்த்தியா நல்லா லெக் பீஸாக போட்டு கொடுத்துருக்காளுங்க. எனக்கு கிடக்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், நான் போய் நிற்கிறேனே இல்லை, தானே கைக்கு வந்துச்சு பார்த்தியா. சாப்பிடு. ஒருவேளை நம்மன்னு தெரிஞ்சதான் லெக் பீஸ் சொல்லி போட்டிருக்காளுங்களோ. என்ன சாப்பிடாம யோசிச்சுட்டு இருக்க? உண்மையாகவே நீ எனக்கு தான் வாங்கினேன்னு அவளுக்கு தெரியாதுல்ல, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அங்கே தூரமாக ஒரு பொம்பளைன்னு தான் காட்டினேன், அங்கேருந்து பார்த்தா நீ தெரிய மாட்டேன். அதான் சொல்கிறேன், நீ சாப்பிடு. அவளுக்கு இங்கே இன்னும் கும்பல் குறையலை, அங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இன்னும் ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. அவளுக்கு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே நீ சாப்பிடலாம், சீக்கிரம் சாப்பிடு. அப்போ சரி நான் சாப்பிட்றேன். நீ யாரும் வராங்களான்னு பாரு, நான் கடை சாப்பிட்றேன். ரொம்ப சொல்லக்கூடாது, நல்லா தான் பண்ணியிருக்காளுங்க. நான் இருந்தாலும் ஏன் ட்ரைனிங் ஆச்சே, நல்லா தான் இருக்கும். பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே நம்ம மாமியா கிளவி சாப்பிட்றத. ஆமாண்டி, என்ன கட்டுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்கள 2 லெக் பீஸா வைக்க சொன்னேன். பாருங்க, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தாண்டி, ஆனா இது நம்ம மாமியாலான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. நம்ம மாமியாரே தான். இருங்க, இப்போ யாருன்னு காட்டுறேன். சாப்பிட்றப்ப எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற? பேசாம பார்த்துட்டு பிரியாணி எப்படி? சூப்பர். என்னடி என் மருமகள் திடீர்னு பேசுற? நான் பேசுறதும் மருமக தான். திருப்பி கொஞ்சம் பாரு. என்னத்த பிரியாணி சூப்பரோ? நீ எப்படி? நானே தான். உங்க ஃப்ரெண்டு பிரியாணி அங்க ஒரு பாட்டிக்குன்னு சொன்னப்ப எனக்கு தெரியும். அந்த வயசான பாட்டி நீங்க தானே. இதுக்கு கொடுக்குறப்பே சாப்பிட்டுக்கலாம்ல, எதுக்கு இந்த திருட்டுத்தனம்? அது வந்து சரி நல்லா சாப்பிடுங்க, அப்பதானே சவாலில் நான் ஜெயிக்கிறதுனால நின்று பார்க்க முடியும். வரட்டா? சாப்பிடுங்க. எடுத்து தண்ணிக்குன்னு எடுத்துட்டு வந்து தரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சரி. என்னடி இப்படி மாட்டிக்கிட்டோம்? இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? யாரு? நீதான் முடி, நீயே தான். சரசு கோவப்படாத, இல்லைன்னா நான் நல்லதுக்கு தான் செஞ்சேன். போச்சு என் மான மரியாதை எல்லாம் போச்சு. இவளுக்கு சும்மாவே ஆடுவாளுங்க. இன்னைக்கு அவளுக்கு பிரியாணி நான் தின்றதை கண்ணால் பார்த்துட்டு வேற போயிட்டாளுங்க. இனிமே இவள்களை கையில் பிடிக்க முடியுமா? போச்சு. இனி அவளுக்கு முடிஞ்சல நான் எப்படி முடிப்பேன்? சரி விடு, அரசியல் இதெல்லாம் சகஜம்ப்பா. என்னமோ போ. சரி நான் உள்ள போறேன். என்னடா இவ இப்படி ரோசப்பட்டதை பார்த்து மானஸ்தி நான் கூட நினைச்சேன்.
கடைசியில் என்னென்னா பிரியாணி தட்டை கையோடு எடுத்துகிட்டு போயிட்டா. இவளால் என்ன சொல்கிறதுனே தெரியல.